அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, உங்களுக்கு தெரியும் ஜீசஸ் ஸ்பீக்ஸ். ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தைகளை இந்த காணொளியில ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கரத்தை பிடித்து ஆண்டவரிடம் மற்றவருக்காக ஜெபிப்பது தான் இந்த காணொளியுடைய நோக்கம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த வாரங்கள் முழுவதுமே நம்மை காத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல் வருகின்ற வாரத்தையும், குறிப்பாக புதிதாக தொடங்கி இருக்கிற இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதையும் ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டும். அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும், தாயும் தந்தையுமாக இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளியினுடைய நோக்கம். உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய ஜெப கருத்துக்கள் நீங்க கீழே எழுதுவீங்க. அதை நாளை மாலை திருப்பலியில நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், அதே போல we have a group in WhatsApp. அதுலயும் எல்லா மக்களும் இதற்காக ஜெபிப்பார்கள். வாட்ஸ்அப் குழுவினுடைய அந்த லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் சேராதவங்க நீங்க அதுல சேர்ந்துக்கலாம். அது ஜெபத்திற்காக மட்டுமே அப்படிங்கிறதையும் முதலாவது நன்றாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு இறை வார்த்தை என்ன அப்படின்னா, என்னுடைய ஜெபத்துல இப்பதான் ஜெபமாலையெல்லாம் முடித்து விட்டு ஜெபித்து விட்டு ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு தந்த அந்த இறை வார்த்தை, இது ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு இறை வார்த்தை. அதைத்தான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து உங்களுக்காக நம்ம இந்த காணொலியில ஜெபிக்க போறோம். அன்பு மக்களே, இந்த காணொலியில முதல்ல இந்த இறை வார்த்தை, அதன் பிறகு எப்படி செய்தால் ஆண்டவர் நம்மை உண்மையிலேயே ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் கடைசியாக எல்லாருக்காகவும் நம்ம இணைந்து ஜெபிக்க போறோம். அன்பு மக்களே, இந்த வீடியோ, இந்த காணொளி உங்களுக்கு மட்டும் அல்ல, நீங்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது, நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை தேவைப்படுகிறது, நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த சத்தியம், அந்த வாக்கு தத்துவம் தேவைப்படுகிறது. அதனால இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரும் முதல்ல ஒரு நல்ல ஒரு பிரதிக்கினை எடுத்துக்கிடுங்க. என்ன அப்படின்னா, மற்றவர்களோடு இதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். வாங்க நம்ம ஜெபத்துக்குள்ள செல்லலாம். என்னுள் இருக்கும் அருப்பெரும் சுடரை என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். என் அன்பு இயேசுநாதா, எனக்கு உம்மை பற்றி எடுத்துரைக்க நாத்தா. அன்பு மக்களே, அதே வேளையில நீங்களும் ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். என்ன வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரியும். சாமுவேல் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன். நம்பிக்கையோட சொல்வோம் மீண்டும் ஒரு முறை, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன். அன்பு மக்களே, இப்பொழுது உடனடியாக இறை வார்த்தை பகுதிக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். இன்று நமக்கு ஆண்டவர் கொடுத்த இறை வார்த்தை என்ன அப்படின்னா, இணை சட்டம் 28 இறை வார்த்தை 7. வாசிப்போம். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவர். உன்னுடைய பகைவர்களை ஆண்டவர் உனக்கிட்ட ஒப்படைப்பாரு, நீ அவர்களை முறியடிப்பாய். அதே போல அவங்களுக்கு அந்த எதிரிகள் எல்லாரும் ஒரு வழியா உனக்கு முன்னாடி வருவாங்க, ஆனா ஆண்டவர் உன் கூட இருக்கிறதுனால 7 பக்கமும் அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அன்பு மக்களே, 4 பக்கம் நமக்கு தெரியும், மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு இல்லையா, அல்லது 8 திசை நமக்கு தெரியும். தமிழ்ல நமக்கு உண்டு, தென்மேற்கு தென்கிழக்கு தென்வடக்கு அப்படி இப்படி நிறைய உண்டு, 8 அப்படித்தானே. இதெல்லாம் நமக்கு தெரியும். அது என்ன? விவிலியத்துல 7 திசைகள். அன்பு மக்களே, 7 என்ற எண் விவிலியத்துல முழுமையை குறிக்கிறது, ஒரு பெர்ஃபெக்ஷன். இதுதான் இதுக்கு மேல எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதை குறிப்பதுதான் 7. அப்போ ஆண்டவர் உன்னோடு இருந்து உனக்காக போரிட அவர் ரெடியா ஆயிட்டார் அப்படின்னா நீ கவலையப்பட வேண்டாம். இன்னைக்கு எதிரிகள் போயிட்டு நாளைக்கு வந்துருவாங்க, அப்படி ஆண்டவர் சொல்லல. நீ முழுமையாக வெற்றி கொண்டு விட்டாய். உன்னுடைய எதிரிகளை நீ முழுமையாக தோற்கடித்து விட்டாய். இன்னைக்கு 7 பக்கமும் அடித்து விரட்டி சிதறடிக்கப்பட்டவர்கள் இனி உன் வாழ்நாள்ல உன் பக்கமே தலை சாய்த்து கூட படுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார். அன்பு மக்களே, இங்கு எதிரிகள் என்பது எதை குறிக்கிறது? உண்மையிலேயே ஒரு பிசிக்கல் பிரசண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. எதிரிகள் என்பது நம்முடைய நோயாக இருக்கலாம், நம்முடைய பண பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் தொல்லைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த உறவு பிரச்சனையாக இருக்கலாம், நமக்குள்ள இருக்கிற காயங்களாக இருக்கலாம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நானே எனக்கு எதிரியாகி கொண்டு இருக்கிறேன். கண்டிப்பா நம்ம சுத்தி இருக்கிற அண்டை வீட்டார்கள் நமக்கு எதிராக ஏற்படுத்துகின்ற சூழ்ச்சிகளாக இருக்கலாம். இவன் மட்டும் என்ன வளர்ந்துகிட்டே போறான் அப்படின்னு சொல்லி அவர்கள் நம் மீது கொள்கின்ற பொறாமையாக இருக்கலாம். இவை எல்லாமே எதிரிகள் தான். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்று நம்புகிறவர்களுக்கு உங்களுடைய எதிரிகளை உங்களுடைய கரங்களில் அவர் கையளிக்கின்றார். நம்ம ஆண்டவர் கையளிக்கிறது மட்டும் கிடையாது, உங்களுடைய வலப்பக்கம் இன்னைக்கு அவர் வந்து நிற்கிறார். இனி யுத்தம் என்பது உங்களுக்கானது அல்ல, மாறாக நம் ஆண்டவருக்கானது. எகிப்திலே செங்கடலை கடக்கும் பொழுது பார்வோன் மன்னனுடைய தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி சுக்கு நூறாக தரைமட்டமாக ஆக்கிய அதே ஆண்டவர் இன்று உங்களுடைய வலப்பக்கத்தில் இருக்கிறார். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வருகின்ற தூதர்கள் எல்லோரும் உங்களுக்காக கண்டிப்பாக போரிடுவார்கள். நம்புங்க.
நம் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். இதைதான் பவுலடியார் பிலிப்பியர் 4:13 மிக அருமையாக சொல்வார். எனக்கு வலுவூட்டுகிற இறைவனின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும். நம்புறீங்களா? அன்பு மக்கள், இன்னைக்கு நம்ம வாசித்தோம் இல்லையா, இணைச்சட்டம் 28:7. இந்த வார்த்தையை நான் என்னுடைய வாழ்க்கையில பல முறை அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில யார் நமக்கு எதிராக பிரச்சனை செய்யறாங்கன்னே தெரியாது. நம்ம கூடயே தான் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு பின்னாடி அவங்க நமக்கு நல்ல ஒரு குழியை தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. தெரியவே செய்யாது. நம்ம யாருக்குமே எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டோம், எந்த தீங்கும் செஞ்சிருக்க மாட்டோம், யாருடைய வம்புக்கும் தும்புக்கும் போயிருக்க மாட்டோம். ஆனா ஏதோ ஒரு சூழ்ச்சி நமக்கு எப்பொழுதுமே நடந்து கொண்டு இருக்கும். அதுதான் வாழ்க்கை. ஆண்டவர் இந்த வார்த்தையில ரொம்ப தெளிவா சொல்றார். உனக்கு எதிரிகளே கிடையாது அப்படின்னு சொல்லல, உனக்கு எதிரிகள் உண்டு, எதிரிகள் உண்டு. ஆனா நான் உன் கூட நிற்பேன் மகனே. இந்த வார்த்தையினுடைய முதல் 28வது பிரிவு முதல்ல நீங்க போயிட்டீங்கன்னா இதற்கான அந்த சூட்சமம், அந்த ரகசியம் தெரியும். எப்ப என் ஆண்டவர் என் கூட வருவாரு, எதற்காக என் ஆண்டவர் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு பதில் அங்க இருக்கும். அதுதான் கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தாய், ஆண்டவருடைய சட்டத்திற்கு நீ கீழ்ப்படிந்தாய், ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நீ உன்னையே உட்படுத்தினாய், நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் யாருக்கும் எந்த தீங்கும் கொடுக்காமல் தீங்கும் விளைவிக்காமல் நீ வாழ்ந்தாய் அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் நம் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். உனக்காக போரிட போவது நான். இனி யுத்தம் உன்னுடையதல்ல, மாறாக என்னுடையது அப்படின்னு நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார். அன்பு மக்களே, நீங்க கலங்க வேண்டாம், நீங்க தயக்கம் கொள்ள வேண்டாம். நீங்க செய்யக்கூடிய காரியத்தை நேர்மையோடும் நீதியோடும் செய்யுங்க. ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கிறார். நம் ஆண்டவர் வெற்றியின் ஆண்டவர், நம் ஆண்டவர் மீட்பின் ஆண்டவர், நம் ஆண்டவர் உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். இதை நீங்க மறந்து விடக்கூடாது. ஆனா இவர் வெற்றி யாரு கொடுப்பாரு? அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருக்கு பயந்து நம்ம வாழும் பொழுது. ஜெபிப்போமா? என் அன்பு இயேசுவே, இதோ கண்ணீரோடு கவலையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்காக நன்றி ஏசப்பா. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ துன்பங்கள், யாருக்குமே தீங்கே செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாரும். அன்று எகிப்திலே அழுகுரலை கேட்டு உடனடியாக செவிமடுத்தீரே, இதோ அழுகையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் உமக்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை பாரு. நீர் மட்டுமே எங்களுக்கு ஆறுதல், நீர் மட்டுமே எங்களுக்கு வெற்றி, நீர் மட்டுமே எங்களுக்கு அடைக்கலம், நீர் மட்டுமே எங்களுக்கு துணை என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். உம்மால் ஆகாதது எதுவும் கிடையாது. எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா எதிரிகள், எங்களுடைய பயம், பொறாமை, தீய எண்ணங்கள், சாத்தானினுடைய சூழ்ச்சிகள், பக்கத்து வீட்டுக்காரர், அண்டை வீட்டார் எல்லோரும் எங்களுக்கு எதிராக சூழ்ந்து கொண்டு ஏற்படுத்துகின்ற எல்லா சூழ்ச்சிகளையும் நீர் முறியடித்தருளும். உம்முடைய பாதத்திலே நாங்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்கின்றோம். நீரே பொறுப்படுத்தருளும், எங்களை தாங்கிக் கொள்ளும், எங்களை தொடர்ந்து வழிநடத்தியருளும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பு மக்களே, கவலைப்படாதுங்க. நம் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த போர் உங்களுக்கானது அல்ல, மாறாக அது நம் ஆண்டவருக்கானது. அவர் பார்த்துக் கொள்வார். விண்ணகம் நம்ம பக்கம் இருக்கிறது. கவலை கொள்ளாதீர்கள். இந்த காணொலியை முடிந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.